வயது மூப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமை தான். ரொம்ப காலம் உயிரோடு இருந்தாலும் அதுவும் ஒரு பிரச்சனை தான். அதான் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இறைவா, நான் கோழைத்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன், மூப்பின் மோசமான நிலையை அடைவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன், உலகின் சோதனைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன், கபர் அதாவது அடக்கஸ்தலம் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்பு பாதுகாப்பு கோரி வந்தார்கள் என்றும் அவர் கூறினார். அறிவிப்பவர் அமர் இப்னு மைமூன் அல் நூல் புகாரி 28-22. குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், நான் யாருக்கு வாழ்நாள் அளித்தோமோ அவரை படைப்பில் இறங்கு முகமாக்குகிறோம், இதை அவர்கள் விளங்க மாட்டார்களா அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அதாவது நாம் யாருக்கு வாழ்நாள் அதிகமாக்கி இருக்கிறோமோ, அதாவது அவரை படைப்பில் இறங்கு முகமாக கொண்டு வரும். அதாவது எப்படி 80 வயசானவங்களை பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பிள்ளைகளாக மாறுவாங்க. அவங்கள்ட்ட பிடிவாதம் இருக்கும், எனக்கு அதுதான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க, சின்ன பிள்ளைகள் மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடை உடைகள்லாம் குறையும், பேச்சு குறையும், கண் பார்வை மங்கும். எல்லாம் அந்த எப்படி சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களோ அதே போல் முதுமையை அந்த மனிதன் அடையக்கூடிய நிலை பார்க்குறோம். அதுதான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நாம் யாருக்கு வாழ்நாள் அளித்தோமோ அவரை படைப்பில் இறங்குமுகமாக்குகிறோம், இதை அவர்கள் விளங்க மாட்டார்களா, ஏன் விளங்காமல் ஏன் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி இறைவன் கண்டிக்கிறான். அதனால் வயதானவர்களை நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வயதான தாய் தந்தையர் கிடச்சி அவர்கள் சந்தோஷமாக இல்லைன்னா அவர்கள் நாசமாகட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அந்த வயசான காலத்தில் கூட இவர்கள் இந்த 2 பேரையும் பாருங்கள். அவர்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக இறைவன், இறைவா, இறைவா, அல்லாஹ், அல்லாஹ், அல்லான்னு சொல்கிறது பார்க்குறோம். அதான் இறப்பை நோக்கிட்டு இருக்கிறாங்க. என்றைக்கு இறப்பு வரும்னு தெரியாது. அது வரைக்கும் நம்ம இறைவனை நினச்சிட்ருப்போம் அப்படின்னு அந்த இறைவனுடைய எண்ணத்திலேயே அந்த 2 பேரும் இருக்கிறத பார்க்குறோம். அல்லாஹு 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 அல்லாஹு. கணவன் மனைவி 2 பேருக்குமே இறைவன் நல்ல வயசை கொடுத்துருக்குறான். வயசுக்கு எப்படியோ ஒரு 90க்கு மேலே தான் இருக்கும் 2 பேருக்குமே. ஆனாலும் பாருங்கள், அந்த டயத்துலேயும் அவர்கள் இறைவன் நினைக்கிறத மறக்கலை. இந்த நிலைமையிலையும் அவர்கள் இறைவனை தான் நினச்சிட்ருக்குறாங்க. இது போன்ற நிலையை நாமும் அடையணும். மணிப்பூர் இங்கே அந்த நாடு, அந்த மாநிலமே பற்றிட்டு எரியுதுங்க. ஆனால் நம்ம மீடியாக்கள் இதை வெளியிலே கொண்டு வரதில்லை. இது அப்படியே, ஏன்னா எல்லா மீடியாக்கள்கிட்டும் பணம் போகுது. மாதம் மாதம் கரெக்டாக கப்பம் கட்டுறாங்க பிஜேபியிலேருந்து. அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்திகளை தான் போடணும். அதனால் பெரும்பாலான ஊடகங்கள் இதெல்லாம் வெளியிலே காமிக்கிறதில்ல. அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதான் சொல்கிறான் அந்த பையன் பாருங்கள், நொய்டாவில், மணிப்பூரில், மத்திய பிரதேசத்தில், வெறும் மணிப்பூரில் மட்டும் இல்லை, நொய்டாவிலையும் மத்திய பிரதேசத்துலையும் விவசாயிகள், பழங்குடியின மக்கள் தங்களுடைய வீடுகளை நீங்கள் அதாவது காலி பண்ண சொல்கிறீங்க. இதை கொண்டு போய் எங்கே அதானிக்கும் அம்பானிக்கும் ஃப்ளாட் போட்டு கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்க. இதெல்லாம் அதிகமான இடங்களில். அதனால் அந்த மக்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. அதை அரசாங்கம் பயங்கரமாக அடித்து அவர்களை, காவல்துறையிட போராட்டம் பண்ணுறவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி அதற்கு ஏதாவது தீர்வு காட்டுறதை விட்டுட்டு மோடியும் அமித்ஷாவும் என்ன பண்ணுறாங்கன்னாக்க, जो बाकी जो धुरंधर जैसा मूवी का सक्सेसफुल में जो फोकस कर रहा है, why are you staying silent about Manipur? We are suffering for 3 years. Our youth life has lost. हमारा जो यूथ का लाइफ है, हमारे स्टूडेंट का लाइफ है, सब बर्बाद हो चुका है. क्यों चुप रहे हो आप? और जो आतंकवादी है नरेंद्र मोदी जी, प्राइम मिनिस्टर,
आतंकवादी तो आतंकवादी ही होता ही है, जैसा पाकिस्तानी से हो या बर्मा से हो। अगर ये जो हमला हुआ है उसको गुजरात या राजस्थान में और यूपी में, दिल्ली में जो होता होगा तो आप, मुझे पता है आप जल्द से जल्द एयर स्ट्राइक कर लेंगे और खत्म कर लेंगे उस आतंकवादी को। मणिपुर में ऐसा क्यों नहीं कर सकते हो? आपके पास बहुत पावर है। जो माँ उसको, उसके साथ जो बच्चे को मारा गया है उसको वुमेन एम्पावरमेंट कहना चाहते हो क्या? इज दिस नारी शक्ति? பிரச்சனையே வந்து பிஜேபி அரசுனால தான். இவர்கள் வந்து ஹிந்து ராஷ்டிரான்னு ஆரம்பித்து ஹிந்து மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா இடங்களையும் ஹிந்து மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் சிறுபான்மையின் மக்கள் வந்து அச்சத்தில் வந்து போராட்டத்தில் இறங்குறாங்க. அது வந்து அடக்க வேண்டிய, அவர்கள் கூப்பிட்டு வச்சு பேச வேண்டிய இந்த மத்திய அரசு என்ன பண்ணுதுனாக்க போலீஸையும் கொண்டு இராணுவத்தையும் கொண்டு அடக்க பார்க்குது. அதுதான் பிரச்சனை. ஒரு பெண்ணு சொல்கிறாங்க, தப்பி தவறி ஸ்டாலின் மட்டும் ஒரு திரும்பவும் முதல்வராக வந்துட்டாருனாக்க நாங்களும் செத்து போயிடுவோம், என் குழந்தைகளையும் விஷம் வச்சு கொண்டு போடுவோம் அப்படிங்கிறது இந்த பொண்ணு. பாருங்கள், நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியெல்லாம் மு க ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊற்றி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். அவன் ஒரு கூத்தாடி, ஒரு சினிமா இப்போ அரசியலில் வந்து அதாவது எதிர்ப்பு கிளம்பிச்சுன்னா அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிடுவாப்புல. உனக்கு என்ன இருக்குது? நீ ஒரு குடும்ப பெண்ணு, ஒரு குழந்தை குட்டிகளோட இருக்கக்கூடிய நீ ஒரு கூத்தாடி பின்னாடி இது மாதிரி சுத்திரியா? உன்னோட வெக்கமே இல்லையா உங்களுக்குலாம்? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாங்க, விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன். கண்டிப்பாக விஜய் அந்த ஆள் நின்று 2 தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டான். சீரியஸாக மேக்ஸிமம் எங்கேயுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் நீங்கள் வந்து கற்பனையில் வாழாதீங்க. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அவர் தோத்துட்டார் அப்படிங்கிற நியூஸே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப ஷாக்காக, அந்த ஷாக்குக்கு நிறைய தற்கொலைகள் நடக்க ஆரம்பிக்கும். அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆமாம், புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு யாரையும் சாக கொடுக்காதீங்க. ஏற்கனவே ஒரு 50 பேர் இவனால் செத்து போயிட்டாங்க. மறுபடியும் தோற்று போய் வெக்ஸ் ஆகி நாங்கள் சூசைட் பண்ணோம் அப்படிங்கிற இடத்த நடத்தி விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களாம் குழந்தைங்கள ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களோட ஆர்வம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தைங்க சொன்னதுனால தான் பேரண்ட்ஸ் போய் ஓட்டு போட்டதெல்லாம் சொல்கிறீங்க. நல்லா திருப்பி சொல்கிறேன், ஒரு காலத்துலேயும் அவன் ஜெயிக்க முடியாது. ஆமாம், அவன் முதலமைச்சர் ஆவான் அப்படிங்கிற கற்பனையை வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு ப்ராக்டிக்கலாக இருங்க, ப்ராக்டிக்கலாக வாங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை காப்பாற்றி தொலைங்க, அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். நன்றி சொல்கிறது கூட வார்த்தை வார்த்தை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்தல் முடிவு நாள் நெருங்க இது மாதிரியான நிறைய பைத்தியங்கள் நிறைய வரும். அதனால் வந்து குடும்பஸ்தவர்கள்லாம் வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணுங்கள், டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. அந்த பிள்ளைகளை வந்து நேர்வழிப்படுத்துங்க. அறியாமல் செய்கிறாங்க அந்த பிள்ளைகள்லாம். அந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒன்றும் விவரம் தெரியாமல் நிற்கிறாங்க. அவர்கள் நேர்வழிப்படுத்துங்க.